ஸோ இப்போ தேவா வந்து பார்த்தோன்னா பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இப்படி நம்ம நண்பனை கொன்னோம்னா அநியாயமா விட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாரு. அண்ட் இப்போ பார்த்தோன்னா தயால் கிட்ட இருந்து ஃபோன் வருது. இந்த மாதிரி உங்க நண்பனை கொன்னதே நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறமா தேவா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ராஜசேகர் சாருக்கு முன்னாடி உன் காதல் என்னமோ சொன்னானே என்ன சொன்னான் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு. அண்ட் அதுக்கு தயால் வந்து பார்த்தோன்னா என்னமோ சொன்னானே பவர் கோஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. ஸோ இப்போ பார்த்தோன்னா ரிவீல் ஆகுது அந்த பவர் கோஸ் அப்படிங்கிற அர்த்தம் என்ன அப்படிங்கிறது ரிவீல் ஆகுது. அதாவது நம்ம கூலிங்களுக்கெல்லாம் மறுபடியும் ஆபத்து வந்துருச்சு, அவங்களோட உயிருக்கெல்லாம் பயங்கரமான ஆபத்து இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அதை வந்து சொல்றதுக்கான கோடு தான் வந்து பவர் கோஸ் அப்படிங்கிற கோடு. அண்ட் இப்பதான் பார்த்தீங்கன்னா தேவாக்கு புரியுது இந்த சைமன் அப்படிங்கிறவன் ரொம்ப பயங்கரமான ஒருத்தன் அப்படிங்கிறது இப்ப தேவாக்கு வந்து தெரிய வருது. அண்ட் ஒரு பக்கம் சைமன் வந்து பாத்தீங்கன்னா தயால எப்படி முடிச்சிட்டியா கொன்னுட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு. இன்னொரு பக்கம் தயால் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற வேலை நீ செய்யணும், என்ன முடிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு. ஸோ தயாலும் சைமனும் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி தேவாட்ட கேட்கறாங்க. அந்த தேவா பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ பிளாக்.